ரஜினி எப்படி பார்க்க மாட்டேன். ஐயோ மாமா நீ என்ன எங்க பண்ண அதானே மீன். ஐயோ மாமா என்ன பண்றீங்க அது மாதிரி எல்லாம் நான் சொல்லிட்டு போது வந்ததுக்கப்புறம் ஜாலியா கப்புள்ஸ் வந்தா ஜாலியாக அறியலாம் நம்ம மச்சான். அவன் பருவமலை போயிட்டு இருந்தோம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நிறையா சிவலிங்கம், அது பேர் சிவன் கையில் இன்னொரு வச்சிருப்பாரு, அது பேர் என்னது? பாம்பு இல்லை இது பேர் ஈட்டியா? சூலாயுதம் அது வந்து நிறையா இருக்குது. கொஞ்சம் ஒரு 500 மீட்டருக்கு ஒரு தடவை நிறையா இருக்குது. ஃபுல்லாகவே திருநாராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. வாட்டர் பாட்டிலும் மஸ்ட்டு. 3 லிட்டர் கொண்டு வந்தோம். 3 லிட்டரில் இப்போ எத்தனைடா? 2 லிட்டர் காலி ஆயிடுச்சு. 1 லிட்டர் தான் இருக்குது. பாதி மலை தான் ஏறி இருக்கும். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. தண்ணி அதிகமாக தவிக்குது. மேனுசஸ் கோயிலுங்க மாப்பிள்ள. ஏன்னா மாப்பிள்ள பல ட்ரெக்கிங் போயிட்டு வந்திருக்கான், சிக்மங்களூர். அதனால நிறைய கதை பேசுவான். மாப்பிள்ள ஒன்று சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக என்னன்னா, அந்த ட்ரெக்கிங் முடிச்சா பிறகு வாழ்க்கையில் ஏதோ சாதிச்ச ஃபீல் வருங்கிறான். அது என்ன ஃபீலுன்னு தெரியல. ஏறி முடிச்சா பிறகு தலைவர்கிட்ட கேட்கலாம். யோ கெட்ட வார்த்தை பேசாதையா. ஓகே என்ன மாப்பிள்ள கரெக்டா இல்லையா? என்ன அஃபென்ஸ் வேணாம், கான்ட்ரவர்சி வேணாம் கைஸ். ஏர் பயங்கரமா தண்ணி தவிக்குது. இங்க வந்து கீழே ஜூஸ் குடிச்சா பக்காவா இருக்கும். ஒரு மாதிரி ஈஸி தான். ஆக்சுவலாக ஏறுறது ஈஸி தான். அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போனால் கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிலில் கிளம்புனீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்பப்போ இந்த மாதிரி நிழல்லாம் இருக்கும். கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து வந்தால் பக்காவாக இருக்கும். டயர்டே தெரியாது. தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க, பெட்டர். படி ஃபுல்லாக ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏறது லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட கீழே வந்துடும். இந்த மாதிரி பாதை இல்லாத மாதிரி இருக்குது. மாப்பிள்ள ஐஸ்கிரீம் வேணும். மாப்பிள்ள ஐஸ்கிரீமு போகிற ஐஸ்கிரீம் ஜாமுன் குல்ஃபி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுதான் சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருந்துச்சு. அது மாதிரி மேலே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, ஒரு இதுக்கு மேலே ஐயோ வழுக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டோன்ஸில் கல்லில் அங்கங்கே ஏறுற மாதிரி இருந்துச்சு. இப்போ லிட்டரலி ஒன்றுமே இல்லை, அப்படியே வெர்டிகலாக இருக்குது பாருங்க. கிரிப்பே இல்லை, சுத்தமாக கம்பி பிடிச்சிட்டு ஏறினா தான் சேஃபு. ஃபுல்லாக ஸ்டெப்ஸ். இதுக்கு முன்னாடி படியாச்சு இருந்துச்சு, இப்போ கம்பியும் இல்லை, லிட்டரலி எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே ஏதோ ஆஃப் ரோட் பண்ணுற மாதிரி ரூட் இருக்குது. ஏறுறது ரொம்பவே கஷ்டம். வியூ வந்து பயங்கரமாக இருக்குது. பயங்கரமான வியூ. இங்கே ஒரு வியூ தெரியுதுடா மச்சான், இங்கே ஒரு வியூ தெரியுதுடா. இங்கே வாடா ஜியா காசு. ஒரு பயங்கரமான வியூ கைஸ், ரியலி பயங்கரமான வியூ.
கைஸ் மேலே மேலே வர வர பார்த்தீங்கன்னா வியூ பயங்கரமாக இருக்குது. அடடா பயங்கரமான வியூ. காத்து பயங்கரமான காத்தடிக்குது. சூப்பராக இருக்குது வியூ ஆக்சுவலாக. அப்புறம் என்ன ஃபுல்லாக மேலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு இங்கேருந்து கீழேருந்து மேலே வர. இது ஃபர்ஸ்ட்டு அங்கே ஓரளவு வியூ இதாக இருந்துச்சு. இந்த சைடு வியூ பார்த்தீங்கன்னா லிட்டரலி பயங்கரமாக இருக்குது இந்த வியூவு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆக்சுவலாக காற்றும் பயங்கரமாக கீழே கீழே நிற்கிற வரைக்கும் காற்று அவ்வளோவா அடிக்கவே இல்லை. இங்கே வந்த பிறகு காற்று பயங்கரமாக அடிக்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி மத்தியானம் மாதிரியே தெரியல, பயங்கரமாக இருக்குது. இந்த வியூ தான் அல்டிமேட்டு. பயங்கரமாக இருக்குது கைஸ். கைஸ் இப்போ வந்து சொல்லி ஓரளவு மேலே வந்தாச்சு மச்சான். ஓரளவு மேலே வந்தாச்சு. ரொம்பவே ஐயா ஒழுக்க இப்படியா வந்தா ஆல்மோஸ்ட்ல ஃபுல்லாகவே வந்தாச்சு. அதான் கோவில். இங்கேருந்து எங்கே அந்த உங்களுக்கு ரூட் தெரியுது நினைக்கிறேன். அங்கேருந்து அப்படியே இறங்கி 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 அந்த ஒரு ரெட் கலர் கேப் தெரியுதா, அங்கேருந்து மேலே வந்து இங்கே ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு பயங்கரமான வியூ. ஆனால் என்ன கொஞ்சம் வெயில் மட்டும் தான் அடிக்கி. மத்தியானம் ஏறுறதே கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா வெயில் பயங்கரமான வெயில். காலையில் ஏறினீங்கன்னா பெட்டர், கிளைமேட் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ தான் ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு அன்னதானம் போடுறாங்க. ஸோ சாப்பிட வந்திருக்கோம் கைஸ். ஒரு வழியாக அன்னதானம் சாப்பிட்டு தெம்பா திருப்பி நம்ம வந்து ஏற ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்த இருக்கு பாருங்க கோவில், இதான் வந்தாச்சு அவ்வளோதான். எப்போ